முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மிக்ஸி எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம். அண்ட் அடுத்ததா சிறிதளவு இஞ்சி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, அடுத்ததா வந்துட்டு கொஞ்சமா சோம்பு, பட்டை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நீங்க ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வந்துடும் நமக்கு. இதை வந்துட்டு நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா வாணலியில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுட்டு மீடியம் சைஸ்ல 4 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டுக்கோங்க. அண்ட் அடுத்ததா உப்பு, இதை நல்லா வணங்க விடுங்க. மீடியம் சைஸ்ல 2 தக்காளி நாங்கள் எடுத்திருக்கோம். அதையும் நீங்க வந்துட்டு நல்லா போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இது பண்ணிட்டே இருங்க, அப்பதான் நல்லா இருக்கும். அண்ட் அடுத்ததா வந்துட்டு மஞ்சள் தூள், கொஞ்சம் காரத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். நாங்க குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்றோம். அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல காரம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட், அதை வந்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியும் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிடுங்க. உங்களுக்கு குவான்டிட்டி நாங்க வந்துட்டு 3 பேருக்காக இந்த ஒரு குவான்டிட்டி நான் சொன்னேன். நீங்க அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க அதிகமா ஊத்திக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சிச்சு அப்படின்னா பாருங்க, இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிச்சிச்சு அப்படின்னா நமக்கு ஓகே தான். அடுத்ததான் என்ன பண்ணலாம்னா முட்டை உடச்சு ஊத்திக்கலாம். ஒரு சிலர் வந்துட்டு வேக வச்சு போடுவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நாங்க 3 பேருக்கு அப்படின்றதுனால 5 முட்டை உடச்சு ஊத்தினோம். பாருங்க, 5 முட்டை ஊத்திட்டு சிம்ல வச்சிருங்க. முட்டை இந்த மாதிரி வெந்துடும். நீங்க வந்துட்டு சிம்லயே தான் வைக்கணும். அதிகமா வச்சீங்க அப்படின்னா அடியில் அந்த முட்டை ஃபுல்லா தீஞ்சு கூட போயிடும். அதனால அந்த மாதிரி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி மூடி ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சிங்க அப்படின்னா பாருங்க, முட்டை அழகா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நம்மளோட முட்டை குழம்பு இந்த மாதிரி ரெடி ஆயிடும். ரொம்ப வந்துட்டு நீங்க கலர்னீங்கன்னா இதாகாது. லாஸ்டா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா முட்டை குழம்பு ரெடி ஆயிடும்.